السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. وقال الله تبارك وتعالى: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وآله وسلم: أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك. وقال عليه الصلاة والسلام أيضا: آية المنافق ثلاث: إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان وفي رواية وإذا خاصم فجر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் கியாமத் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமாகவும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்வதன் மூலமாகவும் தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, முழு உலகில் உள்ள முஸ்லிம்களுடைய உள்ளங்களும் அந்த முஸ்லிம்களுடைய நெஞ்சி எந்த காபாவை நோக்கி திருப்பப்படுகிறதோ அந்த காபாவை நோக்கி எல்லோருடைய உள்ளங்களும் திரும்பி இருக்கின்ற காலம்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலம். உலகளாவிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு வசதி இருந்ததோ இல்லையோ, அவர்களுடைய கையில் அதற்குரிய பண வசதிகளும் உடலில் சக்தியும் இருந்ததோ இல்லையோ, அந்த புனிதமான ஆலயத்திலே போய் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மனங்கள் துடிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த துல்காதாவுடைய மாதம். ஹஜ்ஜாஜிகள் அனைவர்களும் மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். எங்களுடைய நாட்டிலிருந்தும் எங்களுடைய ஊரிலிருந்தும் சில நேரம் எங்களுடைய வீடுகளில் இருந்தும் ஹாஜிகள் அந்த மக்காவை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் அல்லது புறப்பட தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் புறப்படுகின்றார்களோ அவர்களுக்குரிய சட்ட திட்டங்கள் எல்லாம் அந்தந்த நிறுவனங்களின் ஊடாக அல்லது அந்தந்த அமைப்புகளின் ஊடாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹுடைய அந்த ஆலயத்தை நோக்கி ஹஜ்ஜாஜிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எந்த ஒரு வணக்கத்தையும் அனைத்து மக்களும் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தியது கிடையாது.
யாரும் கலிமா சொல்லுவதற்கு மக்காவுக்கு போக வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. உலகத்தில் எங்கு கலிமா சொன்னாலும் அவர் முஸ்லீமாக மாறிவிடுவார். யாரும் தொழுவதற்கு மக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நோன்பு பிடிப்பதற்கோ ஜகாத்து கொடுப்பதற்கோ யாரும் மக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இஅ்திகாஃப் இருப்பதற்கு யாரும் மக்காவுக்கு போய்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு செல்வந்தர்களை மாத்திரம் எங்கே அழைக்கின்றான்? ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு மக்காவுக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். உலகத்தில் வேறு எந்த ஒரு பிரதேசத்திலும், உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலும், அது மதீனாவாக இருக்கட்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட வேறொரு பிரதேசமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரதேசத்திலும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை யார் நிறைவேற்றினாலும் அது அல்லாஹ்விடத்தில் கபூலாக ஆகாது. ஏன் இந்த அடியார்களை மக்காவுக்கு ரப்புல் இஸ்ஸத் கூப்பிட வேண்டும் என்றால், மக்காவை விடவும் பூமி என்ற அடிப்படையிலே மிகவும் செழிப்பான பிரதேசங்கள் உலகத்திலே இருக்கும் போது, ஐரோப்பாவிலே பல பகுதிகள் இருக்கும் போது, அமெரிக்காவிலே பல பகுதிகள் இருக்கும் போது, ஆஸ்திரேலியாவிலும் ஆசியாவிலும் பல பகுதிகள் இருக்கும் போது, இந்த பரந்த பாலைவனமும் உஷ்ணமும் நிறைந்த அந்த மக்காவுக்குள் அல்லாஹ் ஏன் இந்த ஹாஜிகளை அழைக்க வேண்டும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சில வணக்கங்களை செய்ய வைத்து அவர்களுக்கு ஹாஜி என்ற பட்டத்தை கொடுப்பதற்காக அவர்களை கூப்பிடவில்லை. வெறுமனே ஒரு தவாஃபுக்காகவோ அல்லது வெறுமனே ஒரு சையக்காகவோ அந்த மினாவுடைய அரபாவுடைய கூடாரங்களிலே தரிப்பதற்காகவும் மாத்திரம் அவர்களை கூப்பிடவில்லை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கூப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் அதனை தெளிவுபடுத்துகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய காபாவை கட்ட வைக்கின்றான். மஸ்ஜிதுடைய ஒரு மஸ்ஜிதை கட்டுவது என்பது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதனை சாதாரண மனிதர்களிடம் வாங்கியது கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் சுமாராக 46 லட்சம் மஸ்ஜிதுகள் உலகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மஸ்ஜிதுகள் அனைத்துக்கும் தலைமை வகிக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் 3. அதிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய காபாவுடைய ஆலயம், இரண்டாவது மஸ்ஜிது நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசல்களையும் நிர்மாணிப்பதில் வெறும் பணம் மட்டுமல்ல, தன்னுடைய நேரத்தையும் உடலையும் பயன்படுத்தியது நபிமார்கள். காபாவை கட்டுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்தியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. அவருடைய பணமும் உத்தரவும் மட்டுமல்ல, நேரடியாக ஒரு மேசனாக இறங்கி அந்த மஸ்ஜிதை கட்டுகிறார். மஸ்ஜிது நபவியுடைய கட்டுமான பணியில் ஈடுபட்டவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணத்தை கொடுத்துவிட்டு ஒதுங்கவில்லை, அதிலே கற்களை தூக்கி கொடுக்கின்ற பணியிலும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுகிறார். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிர்மாண பணியில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தன்னுடைய நபிமார்கள் தனக்கு மிக நெருக்கமான அடியார்களை வைத்துத்தான் அவனுடைய பள்ளிவாசல்களை உருவாக்குகின்றான். இவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த காபாவுடைய ஆலயம் கட்டப்பட்டதற்கு பின்னால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்லுகிறார், முழு உலகத்தில் உள்ள மக்களையும் இந்த மஸ்ஜிதுக்கு வரும்படி அழைப்பு கொடுங்கள். வஅஸ்ஸிம் பின்னாஸி பில் ஹஜ், வஅஸ்ஸிம் பின்னாஸி பில் ஹஜ். மக்களை இந்த ஆலயத்துக்கு வந்து ஹஜ் செய்ய வரும்படி அழைப்பு கொடுங்கள் இப்ராஹிமே என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நீங்கள் அழைப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அழைப்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பணி. அன்று இது போன்ற ஊடகங்கள் கிடையாது, சப்தங்களை மக்களுக்கு ஒளிபரப்புவதற்குரிய சாதனங்கள் கிடையாது. ரப்புல் இஸ்ஸத் அவருடைய குதிரத்தினால் அப்பொழுது வாழ்ந்தவர்கள் வாழாதவர்கள் ஆலமுல் அர்வாஹ் இருந்தவர்கள் அனைவர்களுடைய காதுக்கும் ஹஜ்ஜுடைய செய்தி அறிவிக்க செய்கின்றார். கால்நடையாக நடந்து மக்கள் உங்களிடத்திலே வருவார்கள். வஅலா குல்லி ضامرின் இளைக்கக்கூடிய ஒட்டகங்களிலும் ஏறி வருவார்கள். மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் உலகின் எல்லா கோணங்களில் இருந்தும் தூரங்களில் இருந்தும் மக்கள் இந்த காபாவை நோக்கி வருகிறார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறார், ஏன் அவர்களை மக்காவுக்கு கூப்பிடுகிறேன், ஏன் இந்த காபாவுக்கு அவர்களை அழைக்கிறேன் தெரியுமா? வெறுமனே ஒரு தவாஃபுக்காக அல்ல, வெறுமனே ஒரு சையக்காக அல்ல, வெறும் 2 பிடவைகளை போத்திக் கொண்டு இங்கே வந்துவிட்டு செல்வதற்காக அல்ல. லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். அந்த ஒவ்வொரு செல்வந்தனிடத்திலும், அந்த ஒவ்வொரு ஹாஜியிடத்திலும், அந்த ஒவ்வொரு ஹாஜாவிடத்திலும் வர வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது, அவர்களிடத்தில் திருந்த வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. அவற்றை இந்த மக்காவிலே அவர்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனம் அளிக்கும்
பல்வேறு காட்சிகளை இந்த மக்காவிலே அவர்கள் பார்ப்பதற்காக, மக்காவை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் ஹாஜிகளை விசேடமாக கூப்பிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் தியாகத்தை பார்க்க சொல்லுகிறார். குடும்ப தலைவன் எவ்வாறு ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் தீனுடைய அமானிதத்தை அமானிதமாக எடுத்து ஒரு தந்தையாக செயல்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ள தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று எப்படி ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள தாயாக இருக்க வேண்டும். குழந்தைகள் எவ்வாறு அமானிதம் பேணும் குழந்தைகளாக, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள குழந்தைகளாக, ரப்புடைய உத்தரவு வரும்போது உயிரையும் கொடுக்க தயாராகும் குழந்தைகளாக வளர்க்கப்பட வேண்டும் என்ற உலகில் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு குடும்பம் அஸ்திவாரம் விட வேண்டும். அந்த குடும்பம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹாஜிகளை எங்கே கூப்பிடுகிறான். அதற்கு பிறகுதான் சொல்லுகிறான், நீங்கள் அங்கே zikr செய்வதற்காக, நீங்கள் அங்கே குர்ஆனை திலாவத் செய்வதற்காக, வயதுகுருஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட அந்த தினங்களிலே அல்லாஹ்வை நீங்கள் zikr செய்வதற்காகவும், அந்த ஹாஜிகள் zikr செய்வதற்காகவும், நினைவு கூறுவதற்காகவும், தவாப் செய்வதற்காகவும், சഈ செய்வதற்காகவும், ஜமராத்துகளில் ஷைத்தானுக்கு கல் வீசுவதற்காகவும் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை அழைக்கிறான் என்று ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான படிப்பினைகளை அடைந்து கொள்வதற்காக, அப்படியான பாடங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஹாஜிகள் அங்கே போகின்றார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அங்கு சில இடங்களை நிறுவி இருக்கிறார். மாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த இடங்களை காட்சிக்குரிய இடங்களாக வைக்கிறார். படிப்பினை புரிய கண்ணுடன் பார்ப்பவர்களுக்கு அதிலே படிப்பினை கொடுப்பதற்காக சில இடங்களை ரப்பு வைத்திருக்கிறார். மக்காமு இப்ராஹிமை வைத்திருப்பது வெறுமனே ஒரு கல்லை தொட்டு முகர்வதற்காக அல்ல. மக்காமு இப்ராஹிமை வைத்திருப்பது ஒரு தகப்பனுடைய பணியை அந்த தகப்பனுக்கு நினைவூட்டுவதற்காக. சஃபாவையும் மர்வாவையும் வைத்திருப்பது வெறுமனே ஒரு மலையில் ஏறி குதிப்பதற்காக அல்ல, ஒரு தாயுடைய பணியை நினைவூட்டுவதற்காக. உலஹியாவை வைத்திருப்பதை வெறுமனே மாமிசத்தை சாப்பிடுவதற்காக அல்ல, உலஹியாவை வைத்திருப்பதை ஒரு பிள்ளையிடத்தில் வர வேண்டிய தன்மைகளை மக்களுக்கு உணர்த்துவதற்காக. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யாரெல்லாம் ரப்புடைய நினைவு சின்னங்களை மதிப்புடன் நோக்குகிறார்களோ, ரப்பு சில நினைவு சின்னங்களை அந்த ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறார். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, யார் அந்த ஷிஆர்களை மகத்துவப்படுத்துகிறார்களோ, கண்ணியமான கண்ணுடன் பார்க்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தக்வாவின் வெளிப்பாடுதான். பயம் உள்ளவர்கள் தான் காபாவை பார்த்து பயன்பெறுவார்கள். பயம் உள்ளவர்கள் தான் சஃபா மர்வாவை பார்த்து பயன்பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய அன்புள்ளவர்கள் தான் மக்காம் இப்ராஹிமை பார்த்து பயன்படுவார்கள். ஷஆயிர் என்ற வார்த்தையை ரப்புல் இஸ்ஸத் பயன்படுகிறார். சொல்லுகிறான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானு, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக ஸஃபா என்ற மலையும் மர்வா என்ற மலையும் இது ரெண்டும் மலைகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை இரண்டு சின்னங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். மகாம் இப்ராஹிம் வமன் தഖலஹு கான ஆமினா, மகாம் இப்ராஹிமை ரப்புல் இஸ்ஸத் வைத்திருக்கிறான். அந்த மகாம் இப்ராஹிம் தெளிவான அத்தாட்சிகளை ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதாக குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான பல்வேறு படிப்பினைகளையும் பாடங்களையும் பெறுவதற்காகத்தான் ஹாஜிகளை அந்த மக்கா நகருக்கு அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த ஹாஜிகளிடத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இரண்டு கர்மங்களை எதிர்பார்க்கின்றார். ஒன்று, அந்த ஹாஜிகள் அவர்களுடைய எண்ணம் சீராக அமைய வேண்டும். அவர்கள் மக்கள் எங்களை ஹாஜி என்று கூப்பிடுவதற்காக, அல்லது இவ்வளவு பணத்துடன் இருந்தும் நான் ஹஜ் செய்யவில்லை என்றால் சமூகம் என்னை குறை கூறுமே எந்த நோக்கம் இல்லாமல், அல்லது மக்கள் என்னை ஹஜ் செய்தால் தான் மதிப்பார்கள் என்ற நோக்கம் இல்லாமல், ரப்பை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் அந்த ஹஜ் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறாரோ, ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்சுஸ் வலம் யஃப்சுக், ஹஜ்ஜுடைய காலங்களில் அவர் எந்த விதமான தீமையிலும் ஈடுபடவில்லை, யாருடனும் பிரச்சனையில் ஈடுபடவில்லை, எவருடனும் தர்க்கிக்கவில்லை, யாருடனும் சண்டை பிடிக்கவில்லை, யாருடைய மனதையும் நோவடிக்கவில்லை, ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய மிக மோசமான செயல்களிலும் ஈடுபடாமல்
அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நோக்கத்திலே ஹஜ் செய்கிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு நேரடியான சுவர்க்கம் தான் கிடைக்கும். فلم يرفث ولم يفسق رجع من ذنوبه كيوم ولدته امه. அவர் தன்னுடைய பாவங்களில் இருந்து எப்படி மீட்சி பெறுவார் என்று சொன்னார், அன்று பிறந்த பாலகனை போன்று அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக அவர் ஊருக்கு திரும்புகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது, இல்லை ஹாஜிக்கு எண்ணிக்கையில் நன்மை கிடையாது. ஹாஜிக்கு நன்மை 10 லட்சம் அல்ல, ஹாஜிக்கு நன்மை 100 கோடி அல்ல. ஹாஜி செய்யக்கூடிய தியாகத்துக்கு, ஹாஜியுடைய உள்ளத்தில் இருக்கும் மன தூய்மைக்கு, ஹாஜி படுகின்ற அந்த பாட்டுக்கு அவருக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி சுவர்க்கமே தவிர எதுவுமே இல்லை என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான சிறந்த ஹஜ்ஜாக அந்த ஹஜ் அமையப்பெற வேண்டும். ஒரு மனிதனுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா, இதை இங்கே பார்க்க முடியாது. அந்த ஒப்புக்கொள்ளப்பட்டதை நாளை கியாமத்திலே அறிய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார், மினாவிலே போய் ஹாஜிகள் கல்லு வீசுகிறார்கள், 3 தூண்களுக்கு கல்லு வீசுகிறார்கள். ஆனால் அவர்கள் எரியக்கூடிய கல்லுகள் எல்லாம் கபூலாகுவது கிடையாது. எல்லோருடைய கல்லும் கீழே விழுவது கிடையாது. மா துகுபில மின்ஹா ருஃபிஅ வமா லம் யுதகப்பல் சுரிக். சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, யாருடைய ஹஜ் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வீசக்கூடிய கல்லை வானவர்கள் வானத்துக்கு உயர்த்துகிறார்கள், வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. யாருடைய ஹஜ் நிராகரிக்கப்படுகிறதோ அவர்களுடைய கல்லுதான் அங்கே விழுந்திருக்கிறது. சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்படி இல்லை என்றால் எல்லோரும் வீசுகின்ற கல்லு அங்குதான் விழுகிறது என்ற வாதத்தை முன்வைப்போம் என்றிருந்தால், மினாவுடைய 2 மலைகளுக்கும் நடுவில் உள்ள பகுதிகள் இவ்வளவு காலமும் வீசிய கற்களினால் நிறைந்து போயிருக்கும். வலவுலா தாலிக் லஸத்த மா பைனல் ஜபலைன், அந்த 2 மலைகளுக்கும் மத்தியில் உள்ள பகுதியை இந்த கற்கள் அடைத்து விட்டிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒரு மனிதனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதர் சிரமப்பட்டு பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து அதற்காக காத்திருந்து போட்டி போட்டு பல பேருக்கு மத்தியில், பல நோய்களுக்கு மத்தியில், பிறந்த மண்ணை விட்டு பிரிந்து, தொழில்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு பிரிந்து தியாகம் செய்யும் இந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை அவர் திரும்பி வந்த பின்புதான் பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பது? அவர் ஊரிலிருந்து போகும்போது என்னென்ன பிழையான காரியங்களில் ஈடுபட்டாரோ, அவருடைய குணம் மோசமாக இருந்தது, பிழையான தொழில்களில் இருந்தார், வட்டியில் இருந்தால், ஏமாற்றத்தில் இருந்தால், பொய் சொல்லி வியாபாரம் செய்யும் பழக்கம் அவரிடத்தில் இருந்தது, உடை சீராக இல்லை, நடை சீராக இல்லை, மனைவிடத்தில் மாற்றம் இல்லை, பிள்ளைகளிடத்தில் மாற்றம் இல்லை. இப்படியான இந்த மோசமான விடயங்கள் எல்லாம் ஹஜ்ஜில் இருந்து வந்த பிறகு ஒரு திருத்தத்துக்கு வந்திருக்கிறது என்றால், இபாதத்திலே திருத்தம், பேச்சிலே திருத்தம், மக்களுடைய அஹ்லாக்கிலே திருத்தம், மனைவி மக்களோடு நடந்து கொள்கின்ற விடையிலே திருத்தம், எல்லா விடயத்திலும் ஒரு மாற்றம் தெரிகிறது என்றால் இவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதற்கு அறிகுறியாகும் என்று ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஹஜ்ஜாஜிகள் பேண வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜிக்கு போகாத நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் எங்கள் யாரையும் பொறுப்பற்றவர்களாக அனுப்பியது கிடையாது. யாருமே இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தவர்களோ இல்லாதவர்களோ, இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்களோ அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களோ, யாருமே நாங்கள் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. பொறுப்பாளிகள் வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அதனை செய்ய வேண்டும். நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் பொறுப்பில்லை என்று ஒதுங்கிவிட முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு ஆணையும் ரப்பு பொறுப்பாகத்தான் அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு பெண்ணையும் ஏதோ ஒரு அமானிதத்தை சுமத்தித்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா குல்லுக்கும் ராய், அலா குல்லுக்கும் ராய். அலா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதே முக்கியமான ஒரு காரியத்தை செய்யும் போது,
முக்கியமான ஒரு விடயத்தை அறிவிக்கும் போது எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள். குல்லுக்கும் ராய், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள். யாரும் மற்றவருக்கு விரல் நீட்ட முடியாது. அவர்தான் பொறுப்புதாரி, இவர்தான் பொறுப்புதாரி என்று சொல்லி இவர் ஒளிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒவ்வொருவர்களும் அவரவருடைய பொறுப்பை எவ்வாறு செய்தீர்கள் என்று விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி சொன்னாலே மனிதர்கள் விளங்கிருக்க மாட்டார்கள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "வர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி." ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவருடைய வீட்டில் நடைபெறும் அனைத்துக்கும் அவர் பொறுப்பு. ஒரு ஆணை பொறுத்தவரையில், குடும்ப தலைவரை பொறுத்தவரையில், தந்தையை பொறுத்தவரையில் அவருடைய வீட்டுக்குள் நடைபெறும் அனைத்துக்கும் அவர் பொறுப்பு சொல்ல வேண்டும். எனக்கு தெரியாது என்று மழுப்ப முடியாது. நான் வீட்டிலே இருக்கவில்லை என்று சொல்லி மழுப்ப முடியாது. நான் சொல்லி பார்த்தேன் அவர்கள் கேட்கவில்லை என்று மழுப்பி விட முடியாது. பொறுப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி உங்களிடத்தில் விசாரிக்கத்தான் இருக்கின்றான். அந்த ஆணுடைய பொறுப்பை எவ்வாறு செய்தார் என்று அல்லாஹ் விசாரிக்கத்தான் போகிறார். பெண்ணை அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய கணவன் வீட்டே அவள் தான் மெய்ப்பாளர், அவள் பொறுப்பாளி. வீட்டுடைய உள் விவகாரம், வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட சூழல், வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள், கணவன் கொண்டு வந்து கொடுத்த பொருட்கள், இவைகள் அனைத்துடைய அமானிதத்தை பேணுவதும் அந்த மனைவியுடைய பொறுப்பாகும். அதிலே அவள் பிழை செய்திருந்தால், தவறு செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கியாமத்தில் நிச்சயமாக விசாரிக்கத்தான் போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதத்தை சுமந்திருக்கிறோம், அமானிதத்தை சுமந்திருக்கிறோம். அமானிதம் என்பது என்ன? குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அமானிதத்தை உரியவர்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்று அவன் ஏவுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு ஏவுகின்றான். ரப்புடைய ஓர்டர், ரப்புடைய ஏவல், அமானிதத்தை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், முஃமின் என்று சொன்னாலே அவனுடைய பழக்கம் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவான். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். மூமின்கள் யார்? ஜெயம் பெற்ற மூமின்கள் யார்? அவர்கள் தான் தங்களுடைய அமானிதங்களையும் தான் செய்து கொண்ட உத்தரவாதங்களையும் உடன்படிக்கைகளையும் சரியாக கவனித்து நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் முஃமின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமிடத்தில் அமானிதத்தை ஒப்படைத்தால் உங்களை நம்பி இருக்கும் அவர்களுக்கு அந்த அமானிதத்தை நீங்கள் பேணி நிறைவேற்ற வேண்டும். அத்தில் அமானத இலா மனி தமனக், உங்களை நம்பி உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்களே, உங்களிடத்தில் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களே, அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றி கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒருவன் துரோகம் செய்தான், உங்களுக்கு ஒருவன் அநியாயம் செய்தான், திருப்பி நீங்கள் அநியாயம் செய்ய போக வேண்டாம், நீங்கள் அவனுக்கு துரோகம் செய்ய போக வேண்டாம். துரோகிக்கும் நீங்கள் அமானிதத்தை பேணத்தான் வேண்டும். வலா தகுன் மன் கானக், உங்களுக்கு துரோகம் செய்தவருக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அமானிதம் என்ற வார்த்தையை உபயோகிக்கும் போது எங்களுடைய சிந்தனைக்கு வருவது பணம் தான். எல்லோரும் அமானிதம் என்ற வார்த்தையை பணத்துடன் நிறுத்திக் கொள்கிறார்கள். கடன் எடுத்துவிட்டு கொடுப்பது மட்டும்தான் அமானிதம் என்று நினைக்கிறார்கள். கடனை உரிய நேரத்தில் கொடுங்கள், ஒரு பொருளை எடுத்தால் உரிய நேரத்தில் கொடுங்கள், இதை மட்டும்தான் அநேகமான மக்கள் அமானிதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமானிதம் என்பது அப்படியல்ல. அமானா என்ற வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றால் எமது அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்படுகின்ற 100% விஷயங்கள் அமானிதத்தை சார்ந்தவை. அமானிதத்தை மோசடி செய்பவர்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த விடயங்களில் மோசடி செய்பவர்களும் அந்த குற்றத்தில் அகப்படத்தான் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்திருக்கிற உறுப்புகள் அமானிதம்.
கண்ணொரு அமானிதம், காதொரு அமானிதம், கையொரு அமானிதம், உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்கிறதோ அனைத்துக்கும் அமானிதமாக ரப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உறுப்புகளை யாருமே ரப்புக்கு காசு கொடுத்து வாங்கியது கிடையாது. ரப்புக்கு காசு கொடுத்து வாங்கியது கிடையாது. மாதம் மாதம் நாங்கள் ஒரு கணக்கு கட்டுகிறோம் என்று அப்படி கொடுத்தது கிடையாது. ரப்புல் இஸ்ஸத் இந்த உறுப்புகளை இலவசமாக ஹதியாவாக தந்ததும் கிடையாது. ரப்பு இதை இலவசமாக கொடுத்திருந்தால், ஹதியாவாக கொடுத்திருந்தால் இதை பற்றி அவன் கேள்வி கேட்க முடியாது. அன்பளிப்பு பொருளை எப்படி செலவழித்தாலும் அன்பளிப்பு செய்தவருக்கு கேள்வி கேட்க முடியாது. ரப்பு இந்த உறுப்புகளை பற்றி கேள்வி கேட்க இருக்கின்றான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவியும் பார்வையும் இருதயமும் இது ஒவ்வொன்றை பற்றியும் கியாமத்தில் கேள்வி எழுப்பப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படியானால் இந்த ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் அமானிதத்தின் அடிப்படையில் தந்திருக்கிறான். கண்ணை கொடுத்தது அமானிதமாக, காதை தந்தது அமானிதமாக, நாவை கொடுத்தது அமானிதமாக, கை காலை கொடுத்தது அமானிதமாக, மர்ம உறுப்புகளை கொடுத்தது அமானிதமாக. ரப்புடைய அமானிதம் என்ன தெரியுமா? அவன் விரும்பாத இடங்களில் அதை செலவழிக்க கூடாது என்ற உத்தரவாதத்தின் பேரில் ரப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறார். ஒரு மனிதர் தனக்கு ஒரு மனைவியை சொந்தமாக்குகின்றார். இந்த மனைவியும் அமானிதமாகத்தான் கொடுக்கப்படுகிறார். ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பயானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், 1.25 லட்சம் சஹாபாக்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் குழுமி இருக்கிறார்கள். கஸ்வா ஒட்டகத்துக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடன் இருந்து இந்த உம்மத்துக்குரிய மாபெரிய அந்த உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார். அதிலே மிக முக்கியமான விஷயங்கள் மட்டும் தொட்டு காட்டப்பட்டது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, ஆண்களே பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை மிகவும் பயந்து கொள்ளுங்கள். கணவனுக்கு மனைவியுடைய விஷயத்தில் மட்டுமல்ல, ஆண்களுக்கு பெண்களுடைய விஷயத்திலே அமானிதம் பண்ண சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கணவனுக்கு மனைவி அமானிதம், பெற்றோருக்கு பிள்ளைகள் அமானிதம், சகோதரனுக்கு சகோதரி அமானிதம். எந்தெந்த பெண்கள் எல்லாம் எங்கட பொறுப்புக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்களை அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னகும் அகஸூஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அந்த பெண்களை கரம் பிடித்திருப்பதை, ஹராமாக்கப்பட்ட அந்த பெண்களை நீங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டது ரப்புடைய அமானிதம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான். அந்த பெண்ணை எப்படி வழிநடத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கின்றான். அவளுக்கு உலகத்தில் கொடுக்க வேண்டிய உணவை முறையாக கொடுக்கிறீர்களா? அவளுக்கு காலத்துக்கு தேவையான உடை கொடுக்கிறீர்களா? அவளுக்கு தேவையான வீட்டு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர்களா? இவைகள் அனைத்தையும் ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான். மறுபக்கம் அவள் உன்னை விட புத்தியில் குறைந்தவள், அவளோ அவசர உணர்வுகளுக்கு அடிமைப்படக்கூடியவள். அவளுடைய சுவர்க்க நரகத்தை தீர்மானிக்கும் அந்த மாபெரிய பொறுப்பையும் இந்த கணவனுடைய கையில் ரப்பு கொடுத்திருக்கிறார். அவளுடைய நரகத்தில் இருந்து அவளை பாதுகாப்பதற்கு, அவளை சுவர்க்க பூங்காவுக்கு அழைத்து செல்வதற்குரிய வழியை காட்டுவதும் இந்த கணவனுடைய அமானிதம் தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்றுதான் அமானிதத்தில் இன்னொரு பகுதி. அமானிதத்தில் இன்னொரு பகுதி தான் ஒரு கடையை எடுத்துக்கொண்டால், ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால், ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால், அதிலே இருக்கிற முதலாளி அந்த நிறுவனத்தை அமானிதமாக எடுத்திருக்கிறார். அதிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அந்த நிறுவனத்திலே அமானிதத்தின் அடிப்படையிலே வேலை செய்கிறார்கள். அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கலாம், உலகம் சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கலாம், காரியாலயமாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றும் அமானிதமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமானிதத்தில் துஷ்பிரயோகம் செய்பவர்கள் கியாமத்தில் மோசடி செய்த கூட்டத்திலே நிச்சயமாக சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிடிபடத்தான் போகிறார்கள். ஒவ்வொரு நிறுவனத்தின் தலைவர்களும், ஒவ்வொரு கடைகளின் முதலாளிமார்களும், ஒவ்வொரு தொழிற்சாலையின் அதிபர்களும் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களின் அமானிதங்களை பேணுவது அவர்களுடைய ஹக்கா. அமானிதத்தை பேண வேண்டும். அவனுக்கு தகுதியான வேலை வாங்க வேண்டும், அவனுக்கு தகுதியான வேலை கொடுக்க வேண்டும், அவன் செய்கின்ற வேலைக்கு தகுதியான சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதை மீறும் பட்சத்தில் அவனுக்கு செய்த அநியாயத்துக்காக, அந்த அமானிதத்துக்கு வைத்த வேட்டுக்காக
அல்லாஹ் ஒவ்வொரு முதலாளியையும் பிடிக்கத்தான் போகிறான். ஒவ்வொரு முதலாளியும் அல்லாஹ் பிடிக்கத்தான் போகிறான். மறுபக்கத்திலே கடைகளில் வேலை செய்கின்ற, நிறுவனங்களில் தொழில் பார்க்குகின்ற அந்த ஊழியர்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஊழியர்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த ஊழியர்கள் எந்தெந்த அமைப்பில் வேலை செய்வதாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ, எந்தெந்த நேரத்தில் வேலைகளில் ஈடுபடுவதாக சொல்லி இருக்கிறார்களோ, எந்தெந்த நேரத்தில் மாத்திரம் ஓய்வெடுப்பதாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ, இதை மீறுவதும் அமானிதத்தை முறிக்கும் செயல்தான். அமானிதத்தை முறிக்கும் செயல்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களும் கியாமத்தில் அகப்படத்தான் போகிறார்கள். இந்த வரிசையில் வரும்போது கடைகளில் இருப்பவர்களை விட, தொழிற்சாலைகளில் இருப்பவர்களை விட, அரசு நிறுவனங்களின் ஏனைய பகுதிகளில் இருப்பவர்களை விட மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை சுமப்பவர்கள் தான் பாடசாலைகளில் இருப்பவர்கள். பாடசாலைகளில் சேவை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், பாடசாலைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள், பாடசாலைகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய சங்கங்கள், இவர்கள் அவர்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் சமூகத்துடன் விளையாடும் ஒரு கூட்டமாக கருதப்படுவார்கள். சமூகத்துடன் விளையாடும் ஒரு கூட்டமாக கருதப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்விக்காக 4 வயது பச்சிளம் பாலகன் பால் குடிகூற இன்னும் சரியாக மறக்கவில்லை. அந்த குழந்தையை தகப்பனோ தாயோ அழைத்துக் கொண்டு வந்து ஒரு பாடசாலையின் ஆசிரியரின் கையிலே ஒப்படைக்கிறார். இந்த பிள்ளையை ஒரு கல்விமானாக மட்டுமல்ல, ஒழுக்க சீலராக வளர்ப்பதும் உங்களுடைய பொறுப்புதான். ஒழுக்கத்தை ஊட்டுவதும் உங்களுடைய பொறுப்புதான். கல்வியிலே எவ்வாறு என்னுடைய மகனுக்கு ஒரு முன்னேற்றம் வர வேண்டுமோ, எனது மகன் ஒரு ஒழுக்க சீலராக, அதமுள்ளவராக, சமூகத்தின் கண்குளிர்ச்சி உள்ளவராக, சமூகத்துக்கு தேவையான ஒருவராக, சமூகத்தில் இழிவாக்கப்படாத ஒருவராக எனது பிள்ளையை மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லித்தான் கையொப்பம் வைத்து அந்த அதிபருடைய கையிலே கொடுக்கிறார். இவர் அந்த பிள்ளைகளின் கல்வியிலும் அந்த பிள்ளைகளின் ஒழுக்கத்திலும் கவனம் செலுத்தாமல் யஹூதி நசாராக்களுடைய வழியை பின்பற்றி இந்த பிள்ளைகளின் மார்க்கத்தை மண்ணாக்குவதற்குரிய வழிகளை செய்வார் என்று சொன்னால் கியாமத்தில் அவருடைய பொறுப்பு வேறு இருக்க, இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் ஆக்கியதற்குரிய பொறுப்பையும் அந்த அதிபரும் ஆசிரியர்களும் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் விட போவதில்லை. பிடிக்கத்தான் போகிறார், அகப்படத்தான் போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலைக்குரிய ஒரு விடயமாக இந்த காரியம் இருக்கிறது. கல்வி நிறுவனம் என்று வரும்போது கல்வி ஒரு பக்கம் இருக்கிறது, ஒழுக்கம் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இந்த ரெண்டும் இணைந்தால் தான் அவன் ஒரு மனிதனாக உருவாக முடியும். வெறும் கல்வியிலே பெருபேர் எடுக்கிறான், ஒழுக்கம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் ஒரு நாளும் அவன் ஒரு உருப்படியான ஆகுமான ஒரு மனிதனாக ஆக முடியாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 2 பகுதிகளையும் அவனே பொறுப்படுத்தி செய்தான். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியின் ஆசானும் அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தின் ஆசானும் அல்லாஹ் தான். பொதுவாக உலகத்தில் உள்ள அநேகமானவர்களுக்கு கல்விக்கு பொறுப்பாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஒழுக்கத்துக்கு பொறுப்பாக ஆசிரியர்களை போன்று பெற்றோர்களும் இருக்கிறார்கள். விசேடமாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூலுடைய 2 பணிகளையும் அவனே பொறுப்படுத்தார். எந்த ஒரு மனிதனிடத்திலும் கால்மடித்து படிக்கின்ற தேவையை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தியது கிடையாது. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே நீங்கள் எதை அறியாதவர்களாக இருந்தீர்களோ அந்த அறிவை அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய ரப்பு தான் எனக்கு ஒழுக்கம் படித்துக் கொடுத்தான், என்னுடைய ரப்பு தான் எனக்கு அதவு படித்துக் கொடுத்தான், ரொம்ப அழகாக படித்துக் கொடுத்தான். ரப்பு ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்தான், அழகாக படித்துக் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விசேடமாக அரசாங்க பாடசாலைகளையும் சர்வதேச பாடசாலைகளையும் ஏன் விழித்துக் கூறுகிறோம் என்றால், இன்று கல்வி அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கங்களுக்கு கீழால் தான் இந்த கல்வி கூடங்கள் இருக்கிறது. அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இந்த கல்வி நிறுவனங்களில் இயங்குபவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள், இந்த ஆசிரியர்கள் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கும் மத சுதந்திரத்தை, மத உரிமையை, மார்க்கத்தை மாணவர்களுக்கு போதிக்கும் அந்த சிறந்த வழியை கைவிட்டு யூத கிறிஸ்தவர்களுடைய பாணியில்
எங்களுடைய பாடசாலைகளையும் மாணவர்களையும் எங்களுடைய செல்வங்களையும் நாம் திருப்புவோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் மாபெரிய குற்றவாளிகளாக ஆகிவிடும். மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்தியா இது போன்ற அதை அண்மித்திருக்கக்கூடிய நாடுகளில் முஸ்லிம்களிடத்தில் பாரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், வாலிபர்களிடத்தில் பாரிய ஒரு வித்தியாசம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்றிருந்தால், ஆங்கிலேயர்களால் வகுக்கப்பட்ட இந்த கல்வி திட்டம் மாற்றப்பட வேண்டும். இதிலிருந்து விடுபடாதவரை வெட்கமுள்ள ஒரு சமூகத்தை காண முடியாது. இதிலிருந்து பாதுகாக்கப்படாதவரை ஒழுக்கமுள்ள முழுமையான ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது. இதிலிருந்து எங்களுடைய தீனின் பக்கம் இந்த கல்வி முறையை, அதபை, அஹ்லாக்கை திருப்பவில்லை என்றால் எங்களுடைய சமூகம் ஒரு வெற்றியை காண முடியாது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் தான், இங்கிருந்து இருக்கக்கூடிய நீங்களும் தான், வெளியிலே இருக்கக்கூடிய மக்களும் தான் இந்த கல்வி முறையிலே கல்வி கட்டதனால் அதிலே இருக்கக்கூடிய நுணுக்கமான குழப்பங்களை, அதிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொறிகளை, முஸ்லிம்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நச்சு கருத்துக்களை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. விளங்கினாலும் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கல்வி திட்டத்தை வகுத்தவர்கள் யார்? இந்த கல்வி திட்டத்தை வகுத்தவர்கள் யார்? 1848 ஆண்டு, அப்பொழுது ஆங்கிலேயர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே இந்த கல்வி திட்டம் வகுக்கப்படுகிறது. அதற்கென்று பிரிட்டிஷில் இருந்து ஒரு அறிஞரை கொண்டு வருகிறார்கள். அவன் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஊட்டி என்ற பகுதிக்கு பல்லாக்கிலே அழைத்து செல்லப்பட்டான். அவன் இந்த கல்வி திட்டத்தை வகுப்பதற்கு மாத்திரம் 25 வருடங்களை செலவழித்தான். கல்வி திட்டத்தை வகுப்பது எங்களுக்கு மிக சுலபமாக இருக்கிறது. 2-3 அமர்வுகளில் நாம் முடித்து விடுகிறோம். அவன் 25 ஆண்டுகள் செலவழித்து இந்த கல்வி திட்டத்தை வகுத்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல. அந்நியவனாக இருந்தாலும் குர்ஆனிலே பாண்டித்தியம் பெற்றிருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் பாரிய அறிவு அவனுக்கு இருந்தது. 4 மதுஹபுகளை பற்றி அறிவிருந்தது. முஸ்லிம்களில் இருக்கும் ஒவ்வொரு பிரிவினரை பற்றி அறிவிருந்தது. ஒவ்வொரு ஊரிலே உள்ள மக்களுடைய கலாச்சாரம் என்ன, மரபுகள் என்ன என்பதை விளங்கி வைத்திருந்தான். இவ்வளவு ஒரு அனுபவம் பெற்ற ஒருவனை வைத்துத்தான் இந்த கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவன் கடைசியாக இந்தியாவிலிருந்து விடைபெற்று செல்லும் போது சென்னையில் அவன் பேசிய ஒரு பேச்சுதான் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பாரிய ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்கிறது என்பதை உணர்த்தியது. அந்த கூட்டத்தில் அவன் பேசும்போது சொன்னான், இந்த கல்வி திட்டத்துக்கு அமைவாக எந்த மதத்தை சேர்ந்த, எந்த நாட்டை சேர்ந்த எவர் கல்வி கற்றாலும் அவருடைய தோளும் நிறமும் மட்டும் இந்தியாவாக இருக்கும். அவருடைய முழு விருப்பமும் வாழ்க்கையும் ஆங்கிலேயனை ஒத்ததாக இருக்கும், ஆங்கிலேயனை விரும்பக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார். அதே கல்வி முறைதான். புத்தகங்கள் மாற்றப்பட்டாலும், பெயர்கள் மாற்றப்பட்டாலும் அதே கல்வி முறைதான் இன்று வரை இருக்கிறது. அதிலிருந்து மீண்டு எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வைத்த ஒரு மாபெரிய பொறிதான் கலவன் பாடசாலைகளை ஏற்படுத்தியது. கலவன் பாடசாலை என்று வரும்போது சிலர் நினைக்கிறார்கள் மாணவர்கள் மட்டும் கலந்திருப்பதுதான் கலவன் பாடசாலை என்று. இல்லை, தனியாக மாணவர்கள் ஆண்கள் மட்டும் இருக்கிறார்கள், இங்கே பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் படித்துக் கொடுக்கும் ஆசிரியர்கள் அவர்கள் ஆண்களும் பெண்களும் கலந்திருந்தால் அதுவும் கலவன் பாடசாலைதான். இதுவும் ஒரு துரோகம் தான், இதுவும் ஒரு அநியாயம் தான். என்ன செய்ய? நாட்டின் நடைமுறை எங்களை அதிலிருந்து தப்ப முடியாமல் எங்களை போட்டு இறுக்கி வைத்திருக்கிறது. கலர நினைத்தாலும், ஒதுங்க நினைத்தாலும், தப்பிக்க நினைத்தாலும் அதிலிருந்து தப்ப முடியாத ஒரு சூழலை யூதர்கள் உருவாக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலவனுடைய விஷயத்தை எவ்வளவு பாரமாக அழுத்தி சொன்னார்கள். பெற்றோர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகிறது, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது நிரம்பும் போது பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவுங்கள். அந்த ஏவல் புத்தகத்தில் எழுதுவதல்ல,
கரும்பலகையில் எழுதி காட்டுவதல்ல, கொப்பியில் எழுதி காட்டுவதல்ல. 7 வயது உள்ளவனுக்கு கற்பிக்கும் முறை உங்களுடைய வாழ்க்கையினால் கற்பியுங்கள். நீங்கள் தொழும்போது 7 வயது மகன் பக்கத்தில் நிற்க வேண்டும். ஒரு தாய் தொழும்போது 7 வயது மகள் அவளுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். உது செய்யும் போது பக்கத்தில் இருக்க வேண்டும். ஓதும் போது பக்கத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினால் அவர்களுக்கு முன்மாதிரி காண்பிக்க வேண்டும். 10 வயது நிரம்புகிறது, இன்னும் உங்களுடைய மகன் தொழப்பழகவில்லை, இன்னுமே அவனுக்கு தொழுகின்ற பழக்கம் உருவாகவில்லை. 3 வருட செயல் ரீதியான பயிற்சி கொடுத்தும் அவன் பொடுபோக்காக இருக்கிறானா, உயிர் கொல்லி தலங்களுக்கு படாத முறையில் அடித்து அவனை தொலை வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெற்றோர்களுக்கு சொன்ன ஆக முக்கியமான ஒரு புத்திமதிதான், வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மபாஜி', வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மபாஜி'. அந்த பிள்ளைகளை தூங்கும் இடங்களில் பிரித்து வையுங்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய மகன் தான், உங்களுடைய மகள் தான், இருவருமே உங்களுடைய இரத்தத்தினால் பிறந்தவர்கள். ஒரே விருப்பில், ஒரே அறையில், ஒரே படுக்கையில் இவ்வளவு காலமும் உறங்கினார்கள். 10 வருடம் பிந்தி விட்டதா? அவர்கள் இருவரும் இரத்த உறவில் இருந்தாலும் இருவரையும் பிரித்து வைங்கள், கலவன் கூடாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தந்தையர் தான் பிள்ளைகளின் விடயத்தில் அதிகூடிய கவனம் செலுத்தும் பொறுப்பாளிகள். அவர்களுக்கு முன்னாலேயே கலவனுக்கு இவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்று சொன்னால், அவர்களுடைய நேரடி கண்காணிப்பு இல்லாத இடங்களில் கல்வி என்ற பெயரில், வகுப்புகள் என்ற பெயரில், அல்லது இன்னும் ஏதோ ஒரு பெயரில் இந்த வயது வந்த ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்திருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார்கள் என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ள முடியும். இவ்வளவு பயங்கரமான சிறுவர்களின் சிறுமிகளின் வெட்கத்தை சிறு வயதிலிருந்தே பறித்து ஃபர்தாவுடைய காலம் வரும்போதே, மஹரம் பேண வேண்டிய காலம் வரும்போதே, அஜ்னபி மஹரம் அந்த பேண வேண்டிய காலம் வரும்போதே அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெட்க உணர்வை கலட்டிவிடும் இந்த பயங்கர பாதக செயலை யூதர்கள் சூசகமாக ஏற்படுத்தி அந்த வலையிலே நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுப்புள்ளவர்கள், அந்த துறையை சார்ந்தவர்களுடைய அமானிதம் இருக்கிறது. நீங்கள் மௌத்தாக முன்னால், நீங்கள் அந்த பதவிகளை விட்டு விலகுவதற்கு முன்னால் இந்த விடயத்தில் பாரிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அரசு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் பாடசாலையை பார்க்கும் போது இது முஸ்லிம் பாடசாலை என்று தூரத்தில் இருந்து தெரிய வேண்டும். அது பெயர் பலகையால் அல்ல, கட்டடத்தை பார்த்தல்ல, அங்கிருக்கும் ஒவ்வொரு மாணவரை பார்க்கும் போது இஸ்லாமிய சின்னம் அவனுடைய தலையிலும் முகத்திலும் தெரிய வேண்டும். இதற்குரிய சுதந்திரம் இந்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாங்களே பறிகொடுத்து எங்களுடைய சுதந்திரங்களை பறிகொடுத்த எதிர்கால சமூகம் சாபமிடும் ஒரு கூட்டமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. பெண்கள் கல்லூரிகளை பார்க்கும் போது இது முஸ்லிம் பெண்கள் கல்லூரி என்ற ஒரு காட்சி அங்கே தெரிய வேண்டும். அங்கிருந்து வரும் ஒவ்வொரு மாணவியும் தனது உடலை முழுமையாக மறைத்த பிள்ளைகளாக வரும் காட்சி அங்கே தென்பட வேண்டும். இது எங்களுடைய நாட்டில் இல்லாமல் அல்ல, இப்படியான காட்சிகள் எங்களுடைய நாட்டின் பல பகுதிகளில் தென்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெண்கள் பாடசாலையை பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், 1000க்கு மேற்பட்ட மாணவிகள். அந்த மாணவிகள் அனைவர்களும் பாடசாலைக்கு செல்லும் போது அவர்களுடைய முகங்களை மறைத்து மிகவும் ஒழுக்கத்துடன் போகின்ற ஒரு காட்சியை பார்த்தோம். சட்டமாக அல்ல, அங்கே கற்பிக்கும் ஒரு ஆசிரியையின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், அவள் செய்த உபதேசத்தின் பிரதிபலன் ஆயிரக்கணக்கான மாணவிகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தியது. இன்னும் தென் மாகாணத்திலும் இதே போன்ற முயற்சிகள் செய்யப்பட்டு பெண்கள் அவர்களை மறைத்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்லும் அந்த மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இது கைகட்டி நின்று யாராவது செய்யட்டும் என்று வேடிக்கை பார்க்கும் ஒரு விடயமல்ல, அமானிதம். அந்தந்த பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பாகும். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய குடும்பம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜனாதிபதியாக மக்களுடைய வற்புறுத்தலின் பிரகாரம் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார்கள், பைஅத் செய்திருக்கிறார்கள். ஜனாதிபதி என்பது நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய மாபெரிய ஒரு பொறுப்பு. இந்த நேரத்திலே
உமர் இப்னு அப்துல் அசீஸின் 10 மகன்மார்களில் மூத்தவர் ஆசிம் அங்கே வருகிறார். ஒரு ஜனாதிபதியின் மகன் பதவி ஏற்றவுடன் வந்து எதை கோருவார் என்று நமக்கு தெரியும். ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸின் மகன் வந்து என்ன கோரினார் தெரியுமா? தகப்பனே, இந்த அரசாங்க களஞ்சிய சாலைகளில் மக்களிடம் அநியாயமாக வசூலிக்கப்பட்ட பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிறைய சொத்துகளும் இருக்கிறது, அதை உரியவர்களை தேடி கொடுக்கவில்லையா என்று கேட்கும் போதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ரொம்ப களைப்படைந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் ஓய்வெடுத்த பின்பு அக்காரியத்தை செய்யலாம் என்று சொல்லும் போது ஆசிம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஓய்வெடுக்கும் வரை இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்று யார் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது? அதற்கிடையில் நீங்கள் மரணித்தால் இந்த அமானிதத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் நீ செய்யாமல் மரணித்தாய் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கும் போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுந்து மகனை கட்டி அணைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இது போன்ற ஒரு சந்ததியை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்திய அந்த ரப்புக்கு எல்லா புகழும் என்று அவர்கள் புகழ்கிறார்கள். இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சீரத்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற கிதாபில் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். யூதர்கள் எந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளை தூண்டிவிட்டு குளிர்காய முடியுமோ, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதை பார்த்து சிரிக்க முடியுமோ, அனைத்தையும் செய்து அவர்கள் சிரித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். ஒரே ஒரு சரித்திரத்தை மாத்திரம் சொல்லி இந்த குத்துபாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மதீனாவில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆலிம் சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்னால் இருந்த மாபெரிய ஒரு அறிஞர். 25 வருடங்கள் முன் சஃபிலே இருந்தே தொழுதவர்கள் தான் சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சையது தாபிஈன் என்று ஹதீஸ்கலை வல்லுநர்கள் அவரை அழைப்பார்கள். ஒரு பெரும் செல்வந்தன் சயீத் இப்னுல் முஸையப், ஒரு பெரும் செல்வந்தன். அவருடைய மனைவியும் வசதியான ஒரு குடும்பத்தில் உள்ளவர். இவர்களுக்கு அழகான ஒரு மகள். அந்த மகள் குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸா, ரசூலுல்லாஹ்வின் சுன்னாக்களை மனனம் செய்த ஒரு முஹத்திஸா மட்டுமல்ல, ஃபத்வா கொடுக்கின்ற தகமையுள்ள ஒரு முஃப்தியாகவும் இருந்தார்கள். இவரின் சிறப்பை கேள்விப்பட்ட ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய மகன் வலீதுக்கு திருமணம் பேசி அனுப்புகிறார் ஒரு தூதுவரை. அங்கே சொல்லப்படுகிறது, உங்களுடைய மகளுக்கு மகராக 1000 தீனார்கள் கொடுப்போம், 1000 தங்க காசுகள் உங்களுடைய மகளுக்கு மகராக கொடுக்கப்படும். 20 தங்க காசுகள் இருக்கும் போதே ஜகாத் கடமையாகிறது என்றால் 1000 தங்க காசுகள் எவ்வளவு பெரிய ஒரு செல்வத்தை ஏற்படுத்தும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கணம் சிந்திக்கிறார்கள், அரச குடும்பத்துக்கு எனது மகளை மருமகளாக்கலாமா? அரச குடும்பத்தில் மாளிகையில் வாழும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரே அடியாக அந்த கோரிக்கையை மறுக்கிறார்கள். திருமணம் செய்து தர முடியாது, மறுக்கிறார்கள். அதற்கு பதிலாக தனது மகளை திருமணம் முடித்து கொடுத்தது யாருக்கு? தனது வகுப்பிலே ஓதிய பரம ஏழையான ஒரு மாணவர். அவருடைய மனைவி மரணமாகி 3 நாட்களாக பாட வகுப்புக்கு வராமல் இருந்து துக்கத்துடன் வந்து உட்கார்ந்திருக்கும் அந்த மாணவனுக்கு 4 திர்ஹங்கள், 4 வெறும் வெள்ளி காசுகளுக்கு அந்த மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார். ஒரு மாணவர் கேட்கிறார், அமீருல் முஃமினீன் தனது மகனுக்கு மருமகளாக உங்களுடைய மகளை கேட்கும் போது ஒன்றுக்குமே வக்கில்லாத, பணவசதி இல்லாத ஒரு ஏழைக்கு போய் உங்களுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தீர்களே என்று கேட்கும் போது சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுத்த பதில், ஒவ்வொரு தகப்பனும் தனது பிள்ளைகளின் அமானிதத்தை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சொன்னார்கள், எனது பிள்ளையை நான் ஹலாலான உணவு கொடுத்து வளர்த்தேன், குர்ஆனை கொடுத்தேன், ஹதீஸை கொடுத்தேன், ஷரியத்தை கொடுத்தேன், நல்ல அஹ்லாக்கை படித்துக் கொடுத்தேன். இவளுக்கு அரச குடும்பத்துக்கு இவளை மருமகளாக்கி அனுப்ப அந்த மாளிகையில் இருக்கும் இன்பமான படுக்கையில் தூங்கிய முதல் நாளிலே
எனது மகளின் தஹஜ்ஜு தொழுகை விடுபடுமோ என்பதை உணர்ந்து மெய் சிலிர்த்தேன். அமானிதத்துக்கு மோசடி செய்ய நான் விரும்பவில்லை என்று சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி ஒவ்வொரு பெற்றோரும் கூட இந்த விடயங்களில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சீரு அலாமின் நுபலாவில் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை தீனாக விளங்கி அஹ்லாக்குடன் நல்ல தன்மைகளுடன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உண்மையை உண்மையாக விளங்கப்படுத்துவாயாக, அதை செயல்படுத்தும் பாக்கியத்தையும் தருவாயாக. பொய்யை பொய்யாகவே காட்டுவாயாக, அதிலிருந்து ஒதுங்கி நிற்கும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. உலகளாவிய முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை நீ கௌரவப்படுத்துவாயாக. உனது தீன் இந்த பூமியில் பாதுகாக்கப்பட அனைத்து நுஸ்ரத்துகளையும் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த தீனை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்களோ, தீனின் காவலாளிகளை கேவலப்படுத்த நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யாருக்கு ஹிதாயத்து முடிவு செய்யப்படவில்லையோ இந்த பூமியிலிருந்து அவர்களை கிள்ளி வீசி விடுவாயாக. அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை கியாமத்து வரைக்கும் ஒரு படிப்பினைக்குரிய தண்டனையாக கொடுப்பாயாக. முழு உலகில் உள்ள எல்லா மக்களும் பார்த்து பயப்படுகின்ற அளவுக்கு விபரத்துள்ள ஒரு தண்டனையாக அந்த தண்டனையை நீ கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக உள்ளும் புறமும் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறதோ அனைத்து சூழ்ச்சிகள் இருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. அப்பாவி முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, மானங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய இரத்தங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. எந்தெந்த அதிகாரிகள் முஸ்லிம்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ முஸ்லிம்களின் விடயத்தில் இரக்கமாக நடந்து கொள்ளும் நல்லவர்களாக நீ அவர்களை மாற்றுவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா